ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, காதலிக்கும் போது புதன் அங்கே ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கும். மாஸ்க் போட்டுக்கும். சிரிப்பொராட்டி சிரிக்கும், அழுகுறாட்டி அழுகும், எல்லா வேலையும் கிளிசரின் போட்டாவது புதன் அழுகும். எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சுக்கரன் ஆக்டிவேட் ஆயிரும். தராசு போட்டுரும். நான் உனக்கு என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன செய்யற? அப்ப காதலிக்கும் போது கப்பல் வேறையா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் வேறையாவாங்க. குழந்தை பிறந்த அப்புறம் சண்டர்னா மாறும். சுயநலமா மாறிடுவாங்க. ஸோ இது 3 பேட்டர்ன் இருக்கு. அதனால காதலிக்கும் போதுமே அவங்க மேட்ச் மேக்கிங் வரும்போது, திஸ் இஸ் யுவர் டிக்னிட்டி ஆஃப் லைஃப். இது அவங்க டிக்னிட்டி. இந்த 2 இப்படி சேரும்போது இதெல்லாம் மைனஸ் இருக்கு. இதெல்லாம் ப்ரோஸ், இதெல்லாம் கான்ஸ். அதுக்கேத்த மாரி யூ டிசைன் யுவர் லைஃப். இந்த வழிகாட்டுதல் மட்டும் தான் செய்வேன். மேட்ச் ஆகுது, ஆகலைங்கிறதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டு உங்க சமத்து. ஏன்னா இதெல்லாம் உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏ டு செட் இவ்வளோ வருஷம் பழகியிருக்கோம். தெரிஞ்சு நீ எல்லாம் உன்னை அப்படியே முழுசா ஏத்துக்கிறேன்னு தான் நீங்க விரும்புறீங்க. ஆமா. எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு இந்த பையனோட குவாலிட்டி பிடிக்கல, இந்த பொண்ணோட பேச்சு எனக்கு பிடிக்கல, ஆட்டிடியூடா தெரியுதுன்னு நீ முன்னாலே கட் பண்ணுவ. ஆனா இந்த ஆட்டிடியூடையும் அக்செப்ட் பண்றதுனால தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஜோசியரோட வேலை வந்து என்னன்னா, ஹேண்டில் திஸ் பெர்சன் இன் திஸ் வே. சொல்றது தான் என்னோட வேலை. உங்கள சேர்த்துறதோ பிரிக்கிறதோ என் வேலை கிடையாது.